தமிழக பாஜகவின் புதிய தலைவர் குறித்த அறிவிப்பு நாளை மாலை அதிகாரப்பூர்வமாக வெளியாகும் என்ற அண்மை தகவல் வெளியாகியுள்ளது. 2 மணி முதல் 4 மணி வரை வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் அதில் நயினார் நாகேந்திரன் மட்டுமே வேட்புமனுவை தாக்கல் செய்திருந்தார். தற்போது இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது நாளை மாலை வெளியாகும் என்ற முக்கிய தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் லதா. வணக்கம் லதா, விவரம். வணக்கம். கமலாலயத்தில் தமிழக பாஜகவினுடைய தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் மாநில தலைவருக்கான விருப்ப மனு கொடுக்கக்கூடிய நிகழ்வானது நடைபெற்று வருது. தற்பொழுது வரை நயினார் நாகேந்திரன் விருப்ப மனுவை கொடுத்திருக்கிறார். தற்பொழுது வரை வேறு யாரும், நயினாரை தவிர வேறு யாரும் விருப்ப மனு கொடுக்காத ஒரு சூழலானது இருந்து வருகிறது. இதற்கிடையே நாளை மாலை அதிகாரப்பூர்வமாக யார் தமிழக பாஜகவினுடைய மாநில தலைவர் என்ற அதிகாரப்பூர்வமாக நாளை மாலை அறிவிப்பு வெளியாகும் என்று குறிப்பிடப்பட்டு அந்த தகவல் என்பது கிடைச்சிருக்கு. அதற்கு அடுத்த நாள் அவர் பொறுப்பேற்பார் என்ற தகவலும் கூட நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த வகையில தற்பொழுது விருப்ப மனு சமர்ப்பிப்பு என்பது நடைபெற்று வரக்கூடிய சூழல்ல நாளை அதிகாரப்பூர்வமாக யார் தமிழக பாஜகவின் தலைவர் என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுது. இது ஒரு புறம் இருக்க, நயினார் மட்டும்தான் தற்பொழுது வரை விருப்ப மனுவை கொடுத்திருக்கிறார். 4 மணி வரை கால அவகாசம் என்பது இருக்கு. 2:45 மணி அளவில் இந்த விருப்ப மனு தாக்கல் என்பது தொடங்கியது. அந்த நிகழ்வு அது 4 மணி வரை அதற்கான கால அவகாசம் என்பது இருக்கு. தற்பொழுது வரை நயினாரை தவிர வேறு யாரும் விருப்ப மனுவை கொடுக்கவில்லை. 4 மணி வரை யாரும் விருப்ப மனு கொடுக்கப்படாத ஒரு சூழ்நிலையில் ஏறத்தாழ நாம நயினார் நாகேந்திரன் தான் அடுத்த தமிழக பாஜகவினுடைய தலைவர் என்பதை நாம உறுதி செஞ்சுக்கலாம். நம்ம அந்த மாதிரி புரிந்து கொள்ளலாம். ஏனென்றால் ஏற்கனவே அந்த விருப்ப மனு தாக்கலுக்கு சில கண்டிஷன்கள் எல்லாம் பாஜக சார்பில் போடப்பட்டு இருந்தது. முக்கியமாக 10 ஆண்டுகள் குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் அடிப்படை உறுப்பினராக இருக்க வேண்டும். 3 பருவங்கள் தீவிர உறுப்பினராக இருக்க வேண்டும். 10 பொதுக்குழு உறுப்பினர்களினுடைய அவர்கள் பரிந்துரைக்க வேண்டும் என்ற கண்டிஷன் எல்லாம் இருந்த ஒரு சூழலானது இருந்தது. ஆனால் நயினார் நாகேந்திரன் இந்த கண்டிஷன்ல அந்த 2 கண்டிஷனுக்கு அவர் பொருந்த மாட்டார். ஏனென்றால் 2017 தான் அவர் தமிழக பாஜகவில் இணைந்தார். எனவே 10 ஆண்டுகள் நிறைவடையாத ஒரு சூழலிலும் தற்பொழுது அவர் விருப்ப மனுவை கொடுத்திருக்கிறார். அதனையும் அவர்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் தலைமையிடம், தேசிய தலைமையிடம் பேசி சிறப்பு அனுமதியை அவர் பெற்றிருப்பதாக தகவலானது நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த வகையில தற்பொழுது வரை நயினார் நாகேந்திரன் மட்டும்தான் விருப்ப மனுவை கொடுத்திருக்கிறார். வேறு யாரும் விருப்ப மனுவை கொடுக்காத ஒரு சூழல்ல அவர்தான் அடுத்த மாநில தலைவர் என்பதை நாம ஏறத்தாழ புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் தான் இருக்கு. மேலும் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது நாளை மாலை வெளியாகும். அதாவது இந்த தேர்தல் அதிகாரியாக இருக்கக்கூடிய கிஷன் ரெட்டி, அதே போல பார்வையாளராக இருக்கக்கூடிய தருண் சுக் ஆகியோர் முன்னிலையில நாளைய தினம் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு என்பது பாஜக தரப்பில் இருந்து வெளியாகும் என்ற அந்த தகவலானது நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த வகையில தற்பொழுது வரை நயினார் மட்டும்தான் விருப்ப மனுவை கொடுத்திருக்கிறார். ஒரே ஒரு விண்ணப்பம் மட்டும் கிடைச்சிருக்கு. அவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் மற்ற தேசிய பொதுக்குழு, மாநில பொதுக்குழு விண்ணப்பம் இருக்கு. நாங்கள் கரெக்ட் பண்ணிக்கிறோம். அது நாளைக்கு உங்களுக்கு தெரியும். நாளைக்கு 4 மணிக்கு நம்ம ஸ்ரீவாரி கல்யாண மண்டபம் யார் தலைவர் நாளைக்கு அவங்க டெல்லியில வருவாங்க. இவரோட கிஷன் ரெட்டி பாருங்க. அங்க அபிஷியலா உங்களுக்கு தெரியும். பாஜக மாநில தலைவர் தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நாளை வெளியாகும் என்ற அண்மை தகவல் வெளியாகியுள்ளது.